அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்க அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெயலா சர்வமங்கலம் மாங்கல்யே சிவி சர்வார்த்த சாதிகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே ஏகதந்தாய விக்னமே வக்கரதுண்டாயினி தன்னோ தந்தி பிரதிஜாதி மகாகணபதிக்கு அனுகிரகத்தால் பாலத்தருடைய திருவருளால் முருகப் பெருமான் ஆசி கொண்டு துளாராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். 5/4/2026 முதல் 11/4/2026 வரை, பங்குனி மாதம் 22 முதல் பங்குனி மாதம் 28 வரை துலா ராசிக்குண்டான பலன். உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்தில் அமர்ந்து அமோகமான கலத்திரக்காரகனாக இருந்து செயலாற்றுகிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புத பகவான் நல்ல அருளாட்சி படுகிறாங்க. புத பகவான் செவ்வாய்க்கிழமை பகல் 12 மணிக்கு மேல் 6ஆம் இடத்துல சென்றுகிறது. இருப்பினும் 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அமோகமான வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக திகழ்கிறார். ஒரு கேந்திரத்துல ஒரு கிரகம், ஒரு திருகோணத்துல ஒரு கிரகம், அந்த மாதிரி அமையும் போது சிறப்பான பலன் கொடுக்கும். உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிர பகவான் கலத்தரக்காரனாகவே திகழ்கிறார். அப்போ கலத்திரம் அமையும், அப்ப திருமணம் நடக்கும், கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் தீரும், கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய தன்மை, குழந்தை செல்வம் உருவாக்கக்கூடிய தன்மை அனைத்தும் கொடுக்கும் இந்த சுக்கிர பகவானால். ஆகவே இந்த சுக்கிரனால் நம்மளுக்கு என்ன தன பிராப்தத்தை உருவாக்கும். தொழில் ஏதேனும் செய்து கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாகவே வருவாய் ஈட்டக்கூடிய தன்மை கொடுக்கும். நீங்க ஒரு சரியான முறையில அணுகுமுறை நீங்க கையாளணும். அந்த தன்மையில் நம்ம இருக்கும்போது கைமேல் பலன் அமையும். ஆகவே இத்தனைக்கு நம்மளுக்கு எந்த விதமான தடை இல்லாமல் செல்லக்கூடிய தன்மையாகவே இருக்கும். ஆகவே எந்த விதமான அச்சம் இன்றி செயலாற்றுவீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு அச்சம்ங்கிறது இருக்காது இந்த காலத்தில். அப்ப பயம் இல்லாமல் செயலாற்றுவோம் அப்படின்னா, இத்தனைக்கு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக நின்று குரு பகவான் சேர்ந்து உறுதுணையாக இருக்க வரும்போது தைரியம் அதிகரிக்கும். செவ்வாய் சூரியன் சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது எந்த விதமான செயலாக இருந்தாலும் கடன் வாங்காமல் செய்வது சிறந்தது. அதிகப்படியான கடன்கள் வாங்கி ஒரு தொழில் செய்யறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு வீடு மனை வாங்குறது இந்த காலத்தில் சற்று குறைவான பலனை கொடுக்கும். ஒரு 2 மாதம் கழித்து அதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடலாம். அதே ஒரு 2 மாதம், 2 மாதம், அதாவது வைகாசி வரைக்கும் சற்று பொறுமையாக இருந்ததாலே உங்களுக்கு சித்திரை வைகாசிக்குள்ள நீங்க எல்லாமே முயற்சி பண்ணலாம். ஆகவே இந்த நேரத்தில் கடன்கள் வாங்காமல் இருப்பதே சிறந்தது. சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து நல்ல யோகத்தை கொடுக்கிறார். சனி யோகக்காரனாகவே திகழ்கிறார். ஆனா சூரியன் போன்ற கிரகம் அதிலே செவ்வாய் சேர்ந்து புத பகவான் அதிலே இணையும் போது இது ஏதேனும் ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே சற்று நிதானமாக கவனமாக இருந்து செயல்படணும். ஒரு ராசியில அடங்கிய நட்சத்திரத்தை நீங்க பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்க ராசியில அடங்கிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம், சுவாதி 3 நட்சத்திரம், விஷாகம் 3 பாதம் வரை. ஆகவே நீங்க ஒரு சித்திரை நட்சத்திரக்காரர்களா இருந்தா சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் வழிபாடு செய்யணும். அப்ப நரசிம்ம பெருமான் வழிபாடு செய்யறது சிறந்தது. மகான்கள் தரிசனம் செய்வது இந்த காலத்தில் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமான பலன் கொடுக்கும். உக்ர நரசிம்மர் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு டென்ஷன் படபடப்பு இந்த காலத்துல கொடுக்குன்னா நரசிம்மரை கெட்டியா பிடிச்சிங்க, காலபைரவர் கெட்டியா பிடிச்சிங்க. அதே போல் நீங்கள் ஒரு சுவாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் விஷாக நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் அந்த காலத்தில் வழிபாடு தவறாம செய்யும். அப்ப அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது காமதேனு வழிபாடும் சிவ வழிபாடே சிறந்தது. ஆகவே சிவன் ஆலயத்தில் நந்தி பெருமானுக்கு பிரதோஷ நேரம் அபிஷேகம் நடக்கும். நந்திக்கு காப்பரிசி படைத்து அருகம்புல் மாலை சாத்தி அர்ச்சனை செய்து கொள்ளும் போது உங்கள் தடைகள் அனைத்து நிகழ்த்தி கொள்ளும்.
ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் மாதிரி இல்லை, அந்த வழிபாடு முறை பரிகாரம் கிடையாது. நம்ம ஜெயிக்கணும். அப்ப எந்த நேரத்துல போய் நம்ம ஒரு இறைவனை தரிசனம் செய்தால் நம்மளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா அதுதான் சொல்லணும். நீங்க ஒரு விசாக நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் அதுக்குண்டான பலன் அடையணும் அப்படின்னு வரும்போது அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், பூச நட்சத்திரம் அந்த காலத்தில் பெருமாளை போய் சேவிக்கணும். இப்ப பெருமாளை போய் வழிபாடு தவறாம செய்துட்டு வரணும். அந்த பெருமாள் வழிபாடு கண்டிப்பாக தவறாம செய்து வர 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 உங்களுக்கு அந்த லட்சுமிகரம் உங்களுக்கு கைமேல் ஆணையும். இந்த கைமேல் பலம் கொடுக்கணும். லட்சுமிகரம் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு செய்யும் போது இன்னும் உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா வாழ்க. நன்றி, வணக்கம்.